இப்போ ஒன்று தேவைகள் இருந்தாலும் ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் கிருபை நம்ம மேலே இருக்கும்போது எல்லாவற்றையும் நடக்க ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் கடந்து வர அவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கட்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம். அவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கும்போது ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றையும் கடந்து வர அவரே பலன் தருவார். ஹல்லேலூயா, எல்லாவற்றுக்கும் கிருபையாய் பலன் தருவார். அவர் வழி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. ஹல்லேலூயா, அவரை போஷிக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. பறவைகளை போஷிக்கிறவர். ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம். நம்மை போஷிப்பதில் ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம் வல்லவராய் இருக்கிறார். நம்மை போஷிப்பிக்கிறதுல வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு தீங்கும் நம்மை அணுகாமல் ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம். எந்தவித பிசாசின் கிரியைகளும் நம்ம மீது இறங்காமல் ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம். நம்மை வழிநடத்துகிற தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு தீங்கும் நம்மை அணுகாமல் ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம். நம்ம ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம். நடந்து போகும்போதும் ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம். உட்காரும் போதும் படுக்கும் போதும் ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம். போக்கிற எல்லாவற்றிலும் அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாவற்றையும் காண்கிற தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம். நம் மனதின் ஆழங்களை கண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம். நம் மன விருப்பங்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் எதை நினைக்கிறோம் என்பது ஹல்லேலூயா நாம் சிந்தையில் வருவதற்கு முன்பே அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம். நம் சிந்தையில் வருகிறதற்கு முன்பே அதை அறிந்திருக்கிறார். நம் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன். ஆமென் ஆண்டவரே. நம்முடைய தேவைகள் என்னவென்று ஆமென் ஆண்டவரே நாம் கேட்கிறதுக்கு முன்பாகவே நம் மனதின் ஞானத்தை ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம் அறிந்திருக்கிற தேவன். மனதின் ஆழத்தை அறிந்திருக்கிற தேவன். ஆமென். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமென் ஆண்டவரே. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில கூட இந்த இரண்டாவது ஆராதனையில எங்களை ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம் பங்கு பெற செய்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீரே பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியே ஜெபிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கரம் இந்த இரண்டாவது ஆராதனையில் நம்மை நடத்தும்படியாக ஒரு சில ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி. கடந்த 6 மாதம் முழுவதும் கிருபையாக நடத்தி வந்த தேவனே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே அவைகள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். உம்மை பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் உங்களை தரிசிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்க கிருபையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஆராதனை நாம் அவரை நோக்கி பார்ப்பது, அவர் நம்மை பார்ப்பது. என் பிள்ளை என்னை பார்க்க வந்திருக்கிறானே, என் மகள் என்னை பார்க்க வந்திருக்கிறாளே. நம்ம 1008 பிரச்சனை நமக்கு இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்க ஓடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்து பாடுவோமா? வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை,
எவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். தம்பி பாடு. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடம் சொல்லுங்க. உம்மையே நோக்கி பார்க்கிறேன் ஏசப்பா. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. ஏசப்பா கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. சொல்லுங்க. வானம் பூமி, வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீங்க தான்ப்பா. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. சொல்லுங்க. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. சூழ்நிலைகளை நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதை கேட்பதில்லை. சொல்லுங்க. சூழ்நிலைகளை நான் பார்ப்பதில்லை அப்பா, உலகம் சொல்லுவதை கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கிருந்தும் இல்லை, உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். சொல்லுங்க. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. இயேசுவே கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மலையையும் நான் சொல்லுங்க சொல்லுங்க. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, ஆமென். மலையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, உம்மையே உம்மையே நோக்கி பார்க்கிறேன். இயேசுவே எங்கிருந்தும் இல்லை. இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா. சொல்லுங்க. எங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை. ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும், ஒரு விருத்தி உண்டாகட்டும். ஃபாதர் எங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. சொல்லுங்க. கண்களை ஏறெடுப்பேன் நான்,
ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, உங்க முகத்தை பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்களப்பா. ஒவ்வொரு கண்ணீரின் விண்ணப்பங்களும் அங்கலாய்ப்புகளும் இயேசுவின் நாமத்தினால கேட்கப்படுவதாக. வேறு எங்கிருந்தும் இல்லை. இந்த இடம் நிரம்பி வழியட்டும், வாழ்க்கை நிரம்பி வழியட்டும். வேறு எங்கிருந்தும் ஒரு கீழ்காற்று அனுப்புங்க. இந்த ஆராதனையை கேட்டுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜீசஸ் அனுப்புங்கப்பா. ஒரு சப்போர்ட், உங்க உதவியை எதிர்பார்த்து நிக்கிறோம் அப்பா. வேறு எங்கிருந்தும் இல்லை. ஓ சொல்லுங்க, சூழ்நிலையை நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதை கேட்பதில்லை. ஆமென். சூழ்நிலைகளை நான் பார்ப்பதில்லை எசையா, உலகம் சொல்லுவதை கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லப்பா. ஆபிரகாம போல என்ன உயர்த்துகிற தேவன் நீங்க மட்டும்தான். சொல்லுங்க, எங்கிருந்தும் வேறு எங்கிருந்தும் இல்லை. இல்லப்பா, இந்த சபையை வளர பண்ணுங்க, குடும்பங்களை செழிக்க பண்ணுங்க, உயர பண்ணுங்க. பினான்சியல் பிரேக் த்ரூ உண்டாகட்டும், ரட்சிப்பு பிரேக் த்ரூ உண்டாகட்டும். வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான். ஆமென். ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீங்க தான்ப்பா. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர். சொல்லுங்க, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மலையையும் நான் பார்ப்பதில்லை. டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் பார்ப்பதில்லை, மலையையும் நான் பார்ப்பதில்லை. இந்த ஆராதனை நேரத்திலையும் இந்த வரிகளை பாடுவதற்கு முன்பாக நீங்க எதுல டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்துல டைமை நிறைய கொடுக்குறீங்களா? நீங்க வெட்கப்பட மாட்டீங்க, நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. இந்த காற்றை பார்த்து, மழையை பார்த்து நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவரை பாருங்க. அவரை பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு நிரம்ப ஐயா. மனிதர்களை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, தெய்வத்தை பாருங்க. உங்க வாழ்க்கை மாறும், உங்க பிரச்சனை மாறும், உங்க வாழ்க்கையில விசுவாசம் பெருகும். மலைகளை தாண்டுவாய், பள்ளங்களை தாண்டுவாய். சொல்லுங்க, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மலையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பிடும் தெய்வம் நீரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பிடும் என்றவரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஜீசஸ், எங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு
பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஆமென். கண்களை ஏறெடுப்பேன் நான், கண்களை ஏறெடுப்பேன் நான். ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். கைகளை வைத்து சொல்லுவோமா? வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஜீசஸ், வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஆராதனைக்குள்ள வரும் பொழுது நம்முடைய கண்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறது. நம்முடைய கண்கள் ஆண்டவர் பலனடைய செய்கிறார். அப்பாவை மட்டும் நோக்கி பார்க்க உதவி செய்கிறார். இந்த இடத்துல வரும்போது அவரை குறித்து அறிகிற அறிவு நமக்குள்ள வரும்போது நம்ம வேற எங்கேயும் பார்க்க மாட்டோம், வேற எதையும் கேட்க மாட்டோம், அவரை நோக்கி பார்ப்போம். எப்பவுமே எப்பவுமே ஆண்டவர் அதனாலதான் உங்களை என்னையும் இந்த 7வது மாதத்துல இங்க கொண்டு வந்து உட்கார வச்சு பாட வைத்திருக்கிறார், அழகு பார்க்க வைத்திருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்த கொண்டு வந்திருக்கிறாரு. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஏசையா, வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். நல்ல கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு அந்த கணத்தை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் முன்குறித்திருக்கிறவைகள் நிறைவேறியே தீரும். இந்த 7வது மாதத்திலையும் நம்மளால முடியாததை ஸ்தோத்திரம் அந்த சமூகம் நமக்காக செய்து முடிக்கும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அந்த வசனத்தை சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. ஏசப்பாவுடைய சமூகம் எனக்கு முன்னாடி செல்லும், எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஒரு 2 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொல்லி இருக்கிறீங்களே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லி இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்களே, இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் நீர் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் நீர் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றிடுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றிடுவீர். நீர் செய்த நினைத்தது அது தடைபடாது. எனக்காக எனக்காக யாவையும் செய்யும். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. நீர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. எனக்காக செய்யும் தேவனே, உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேளைக்காக பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது எனக்காக யாவையும் செய்யும் தேவன். சொல்லுங்க. நீ செய்ய நினைத்தது அது தடைபடாது. உங்களுக்காக ஆமென். உனக்காக யாவையும் செய்யும் தேவனே, உன் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உன் வேளைக்காக
கொஞ்சம் காத்திருங்க. உங்களுக்காக உதவி செய்ய போகிறார் ஐயா. ஏசப்பா உதவி செய்ய வந்துகிட்டே இருக்கிறார். ஆமென். நீ செய்ய நினைத்தது அது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னாய் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னாய் நடந்து செல்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்களால் காண செய்திடுவீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்களால் காண செய்திடுவீர். நீ செய்ய நினைத்தது அது தடைபடாது. ஆமென். எனக்காக யாவையும் செய்யும் தேவன். ஆமென். நீ செய்ய நினைத்தது எனக்காக எனக்காக யாவையும் செய்யும் தேவன். உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளோ. உம் வேளைக்காக ஜெபமா மாறட்டும். ஆண்டவரே அந்த பொறுமையை தாங்கப்பா. தந்தருளோ. நீ செய்ய நினைத்தது ஆமென். எனக்காக யாவையும் செய்யும் தேவன். நீ செய்ய நினைத்தது அது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவன். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் நீர் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் நீர் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை பயப்படாதே, எனக்காக நீர் நிறைவேற்றிடுவீர். என்னோடு நீர் சொன்ன வலது கையை பிடிச்சு கோரேசுக்கு சொன்ன வார்த்தை, பயப்படாதே, கோணலானவைகளை உனக்காக செவைப்படுத்துவேன் சொன்ன தேவன். நீர் சொன்னது ஆமென். எனக்காக நிறைவேற்றிடுவீர். நீ செய்ய நினைத்தது அது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவன். சொல்லுங்க ஐயா. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா. ஓய் அன்பு கூறு இன்னும் அதிகமாய். கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? ஆமென். உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே. கைகளை உயர்த்தி ஆராதனை. ஓ அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லுங்கம்மா. ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க. அன்பு கூறுவே, அன்பு கூறுவே, இன்னும் அதிகம் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். ஆமென். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய்.
எபினேசரே, எபினேசரே, ஆமென் எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, ஆமென் எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு அந்த ஆராதிக்கிற கிருபையை தாங்க டாடி. சூழ்நிலையை பார்த்து என் ஆராதனைய என் ஜெபத்தை தள்ளி போட்டிருந்தேன்னா என்ன மன்னிங்கப்பா. ஆதியில கொண்டிருந்த அன்பு, ஆதியில கொண்டிருக்கிற அன்பு வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க ஐயா, கேளுங்கப்பா. Thank you Jesus. ஆராதனை ஆராதனை சொல்லுங்க. எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. ஆமென். என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு தாயின் கருவில் உருவாகும் முன்னமே இந்த கருவை கண்ட தேவன், வளர்ச்சியை கண்ட தேவன், மகிமையை கண்ட தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். களைகள் விதைக்கப்பட அல்ல, விதைகள் செழித்தோங்க அழைத்து வந்திருக்கிறார். களைகளை செப்பரேட் பண்ண. ஆராதனை 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 ஆராதனை, ஓ அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை. Thank you Jesus, thank you Holy Spirit. பிதாவாகிய தேவனே நன்றி 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 அப்பா. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை 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 அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை. உங்க தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த விளக்கு தண்டை என்னை விட்டு எடுத்துறாதீங்கப்பா. நான் குறைவுள்ளவன்பா, என் தப்புகளை மன்னிங்கப்பா. கேளுங்க அப்பா, என் தப்புகளை மன்னிங்க, என் தவற மன்னிங்க. இந்த 7வது மாதத்திலையும் நான் கொழுந்து விட்டு எரியணும், நான் எழும்பி பிரகாசிக்கணும், நான் எழும்பி பிரகாசிக்கணும். கேளுங்க, உங்க வாய்களை திறந்து, ஜீசஸ் உங்க ஒளிய பிரகாசிக்கிற விளக்கா நான் இறக்கணும் ஆண்டவரே, நான் இருக்கணும்பா. ஆண்டவரே, இன்னைக்கு அநேகர் நான் செத்தா போதும், நான் இறக்கணும் இறக்கணும்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டாரு. ஆண்டவர் எதை தெரியுமா அங்கீகரிப்பாரு? நான் உங்க ஒளிய பிரகாசிக்கிறவனா இருக்கணும்னு கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பாரு. செத்து போன மனுஷன் பாட்டு பாட முடியுமா ஏசப்பா? தாவீது சொல்றான், இந்த செத்த பிணம் உங்களை துதிக்க முடியுமா? ஆண்டவரே, நான் சாக அழைக்கப்பட்டவன் அல்ல, நான் வாழ அழைக்கப்பட்டவன்பா. என் வாழ்க்கை எழும்பி பிரகாசிக்கட்டும்பா. நான் பிரகாசிக்கிற விளக்கா இருக்கணும், நான் இறக்க கூடாது, மரித்து போகணுங்கிற யோசனை இயேசுவின் நாமத்தினால எங்க சபையை விட்டு எல்லைகளை விட்டு விலகி ஓடட்டும். எல்லா பாலாக்கின் யோசனைகள் அல்ல, எல்லா பாலாக்கின் யோசனைகள் அல்ல ஆண்டவரே மாற்றி போடப்படுவதாக. இந்த சிலுவையின் ரத்தம், சிலுவையின் நிழலுக்குள்ள வந்திருக்கிற எங்க வாழ்க்கையில இந்த 7வது மாசம் ஒரு நிறைவான பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த சிலுவையின் நிழல்ல நிக்கிற இந்த சாதாரண பாத்திரங்கள் அப்பா, அற்பமா எண்ணப்படுகிற இந்த பாத்திரங்களை நிறைவான பலனுக்குள்ள கொண்டு வாங்க. யாக்கோபின் கூடாரம் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. நீங்க
உங்க குடிசைய பார்த்து, நீங்க உங்க வீட்டை பார்த்து என்னடா இவ்வளோ மோசமா இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஆண்டவர் உங்க வீட்டை எவ்வளவு அழகா வைத்திருக்கிறார், எவ்வளவு அழகா வச்சிருக்கிறாரு. குடிசைகள் எல்லாம் அரண்மனைகளாக மாறும், வாடகை வீடெல்லாம் சொந்த நிலங்களாக மாறும். இயேசுவின் நாமத்தினால இந்த பூமியை உனக்கு சொந்தமாக தருவேன்னு சொன்ன தேவன் நீர் அல்லவா? யாரெல்லாம் இந்த சத்தத்தை இந்த காணொளியில கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ, இந்த யூடியூப்ல கேட்க போறாங்களோ, அவங்க கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுங்கப்பா. அவங்க எல்லைகள் எல்லாம் வாடகை நிலமா இருந்துச்சுன்னா அது சொந்த பூமியா மாறட்டும்பா. கண்ணீர் நிறைந்த பாதையா இருந்தா ஆனந்த களிப்பா மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, நிந்தையெல்லாம் ஆண்டவரே மாறட்டும். ரட்சிப்பின் கம்பீர சந்தோஷ சத்தம் உண்டாகட்டும். நல்ல கைகளை தட்டி, 2 கைகளை தட்டி ஏசப்பாவை கனப்படுத்தி, தேங்க்யூ ஜீசஸ், thank you Jesus, thank you Jesus. எல்லா துதியும் கனமும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த ஆராதனை நடத்தி கொடுத்தமைக்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அமர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்போது கூட கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருக்கு நேராக நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம், ஜெபங்களை ஏறெடுக்கலாம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தரும் வண்ணமாக கர்த்தரிடத்தில் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை, உணர்ச்சி, சித்த, உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரை இருக்கும் ஒவ்வொரு அவயங்களையும் அவருக்கு நம்முடைய அவயங்களை ஜீவ பலியாகவும் நம்மளை பரிசுத்த பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஏசப்பா, சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. இப்போதும் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்க வருகிறோம் அப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா. ஏசப்பா எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. பரமண்டலத்தின் பரிசுத்த பரலோக பிதாவே எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டும்படியாகவும் உம்முடைய சித்தத்தின்படி எங்களுடைய ஒவ்வொரு ஜெபங்கள் இருக்கும்படியாகவும் ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு உம்மிலே அன்பு கூர்ந்து ஆண்டவரே சோத்திரம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே தேவனாய் கர்த்தரே எங்களை பலப்படுத்த உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பரம பரிசுத்த பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். இப்போதுங்க முதலாவது சபையில் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படும்படியாக அது சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் முதலாவது ஆண்டவர் கொடுத்துருக்க கட்டளை, ஆண்டவர் ரட்சித்து உள்ள ஜனங்களை கொண்டு வந்தோன்னு அவர் கொடுத்துருக்க கட்டளை என்னென்னா, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு என் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று அவருடைய வார்த்தை சொல்லுது. அப்படி அவருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருத்தருக்கு அவரால் பிழைப்பு உண்டாகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அந்த வார்த்தையை நம்ம முன்னிட்டு நம்ம ஆண்டவருடைய பலத்தை கேட்டு நம்ம கர்த்தரிடத்தில் ஜெபிக்கலாம், தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவரே சுவிசேஷத்தை பிரசியுங்கள், நான் கூட இருந்து கிரிகளை நடப்பிப்பேன் என்று சொன்னவரே ஆண்டவரே, உங்கள் கரத்தில் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உலகமெங்கும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற, எங்களை அழைத்து நீர் அபிஷேகித்து வைத்திருக்கிற அந்த கிருபை வரங்களுக்குள்ளாக நீர் எங்கெங்கே கொண்டு போய் எங்களை ஆண்டவரே உம்முடைய நாமத்தை குறித்ததான அப்போ சாட்சியை சொல்ல நீங்கள் சித்தம் கொண்டு இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் எங்களை கொண்டு போய் சொல்லும்படியான உம்முடைய பலன் கிரியை செய்ய எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பலமோ பராக்கிரமோ இல்லை ஆண்டவரே, உம்முடைய பலன் எங்களுக்குள்ள கிரியை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோப்பா. ஆண்டவரே சோத்திரப்பா, பவுலை கிட்ட நீங்கள் சொன்னீங்கப்பா, அவர் இஸ்ரவேலில் போய் சாட்சி சொன்னாரப்பா, அதே போல் ரோமாபுரியிலையும் போய் சாட்சி கொடுக்கோன் என்று உங்கள் வார்த்தை சொல்லிச்சு. அதே போல் ரோமாபுரியிலையும் போய் பவுல் சாட்சி கொடுத்தது போல ஆண்டவரே உங்களுடைய சபையில் அப்பா, அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் புருஷர்களாக, குடும்பங்களாக, சபையாராக ஆண்டவரே சபைக்கு நல்ல ஒரு சாட்சியாக
அதே போலப்பா வெளியில ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஒவ்வொரு புறஜாதிகள் மத்தியில் ஆண்டவரே நல்ல சாட்சியாக உம்முடைய சாட்சியை எடுத்து சொல்லுகிற அந்த பலனை நீர் உண்டு பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீகாடா துடிமி லாக்கரோ சாந்தன மகுண்ட ரகடா ரேகட அந்த ரகடாதினி மீக்கப லகடோ சாந்தனி மீக்கப லகடோ ஷபா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்போதே இவைகள் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்போது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே. ஆண்டவர் இயேசப்பா, உம்முடைய ராஜ்யத்தை தேடுகிற, உம்முடைய ராஜ்யத்தை ஒவ்வொருத்தருக்குள்ள விதைக்கிற அந்த விதையை எங்ககிட்ட நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவர் இயேசப்பா. அந்த விதையை எங்ககிட்ட கொடுத்திருக்கீங்க, அது எங்கெங்க நாங்க விதைக்கணும் என்பதை என் தேவனாய கர்த்தர் நீங்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எந்த இடத்துல நாங்கள் இந்த விதையை போடணும் என்று நீங்க வழி நடத்துங்க ஏசப்பா. அது முள்ளுள்ள இடங்களில் அல்ல ஏசப்பா, முள்ளுள்ள இடங்களில் அல்ல, கற்பாறையான இடங்களில் அல்ல அப்பா ஏசப்பா. சோத்ரவ அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் நல்ல இடத்துல அப்பா போட கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நல்ல இடத்துல போட கத்த கிருபை செய்யுங்க அப்பா. நீங்க எந்தெந்த ஆத்துமாக்களை நித்திய ஜீவனுக்கு என்று முன் குறித்திருக்கிறீங்களோ, ரட்சிப்புக்கு என்று முன் குறித்திருக்கிறீங்களோ அப்பா, அந்த நிலத்துல உங்களுடைய விதையை போடுவதற்கு என் தேவனாய் கத்த நீர் நேர் வழியாக உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் நடத்தும்படியாக செபிக்கிறப்பா. அப்பா உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அந்த தடையா இருக்கிற அப்பா யார் யார் உங்களுடைய சுவிசேஷத்தை தடை பண்ணுகிறாங்களோ அந்த தடைகள் எல்லாம் என் தேவனாய்க்கு நீக்கி போட்டு உங்களுடைய சுவிசேஷ ஒளி அந்த பிரகாசிக்கும்படியாக செபிக்கிறேன் ஏசப்பா. இதற்காகவே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் உம்முடைய புண்ணியங்களை எடுத்து அறிவிப்பதற்குமே எங்களை நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அந்த அந்த கட்டளையை நீங்க கொடுத்த அந்த கட்டளையை முதலாவது நாங்க நிறைவேற்றுகிற அந்த உம்முடைய பலன் எங்களுக்குள்ள கிரியை செய்யும்படியாக நாங்க செபிக்கிறப்பா ஆண்டவரே. அந்த பலனை எங்களுக்கு தாங்கப்பா. சபையில் அப்பா அந்த பலன் இல்லாமல் நாங்கள் அப்பா ஆண்டவரே தவித்து கொண்டிருக்கிற, சுவிசேஷம் சொல்லணும் என்கிற வாஞ்சை இருக்குதப்பா. ஆனா அது எந்த இடத்துல எப்படி நாங்கள் இந்த விதையை போட வேண்டும் என்கிற அந்த ஞானம் எங்களிடத்துல இல்லை ஆண்டவரே. அந்த பலன் எங்களிடத்துல இல்லப்பா ஆண்டவரே. அந்த பலனை நீங்க எங்களுக்கு தாங்கப்பா. சபையாருக்குள்ள அந்த பலனை தாங்க ஏசப்பா. குடும்பங்களுக்குள்ள அந்த பலனை தாங்க ஏசப்பா. அந்த புருஷர்களுக்குள்ள அந்த பலனை தாங்க ஆண்டவரே. ஆத்மாவை அந்த ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானவான் என்று உங்க வார்த்தை சொல்லுதப்பா. அந்த ஞானத்தை நீர் அப்பா கொடுக்கும்படியாக செபிக்கிறப்பா ஆண்டவரே. அந்த ஞானத்தை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஞானத்தை எங்களுக்கு நீர் அப்பா தந்தள்ளும்படியாக செபிக்கிறப்பா இயேசுவே. அதே போல அப்பா அந்த ஆத்துமாக்களை ஆண்டவரே சோத்திரப்பா அந்த ஆத்துமா கிட்ட போதிக்கிற அந்த பலன் எங்களுக்குள்ளாக வரும்படியாக செபிக்கிறப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சுவிசேஷத்துக்காக ஆண்டவரே சோத்திரப்பா ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கிற அந்த பலன் நீங்க கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை அவன் ஏசப்பா உங்கள் பிள்ளைகளோடு நீர் கூட இருந்து ஆண்டவரே நீங்க வழி நடத்தும்படியாக உம்மிடத்தில் எங்களை தாழ்த்தி எங்களை ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பரமன பரிசுத்த பரலோக பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். இந்த ஜெப குறிப்புக்காக நீங்க ஜெபிங்க. அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுடையவரே, ஒருவராக இருந்து செங்கடலை பிளந்த யோகாவா தெய்வமே, ஆண்டவரே இந்த காலை வேலை உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவரே இந்த சுவிசேஷங்களை அறிவிக்கவும் ஆண்டவரே சுவிசேஷங்கள் வளரவும் ஆண்டவரே உமது நாமம் பேரு பிரஸ்தாவப்படவும் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. பரிசுத்தாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல சபைக்குள் இருக்கிற பிள்ளைகள் திருமணமாகி அவர்கள் புருஷர்களை விட்டு விதவைகளாக இந்த இடத்துல வந்து நம்ம சபையில் இருக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். இள வயதில் புருஷர்களை விட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தேவனுடைய சித்தத்துக்கு மீறி இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் ஒவ்வொரு குடும்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. சூழ்நிலைகள்லாம் மாறட்டும். மாறும்படியாக எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடுறீங்களோ அந்த இடத்துல அவர் உலாவுகிறார். அந்த ஜபத்தை கேட்டு பதில் தருகிறார். இப்போது இந்த சபையில் கண்ணீரோட
கண்ணீரோட எத்தனையோ பிள்ளைகள் புருஷனை விட்டு வந்து புருஷனால் கைவிடப்பட்டு வந்து இந்த இடத்துல கண்ணீரோடு இருக்காங்க. அந்த வாழ்க்கையெல்லாம் மாறும்படியாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? நம்ம குடும்பத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் எப்படி அப்படி உணர்ந்து நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, எங்கள் சபையில் நீங்கள் கொடுத்துருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, கணவனை விட்டு பிரிந்து அப்பா ஏசப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. அதே போல் மனைவி விட்டு பிரிந்து வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆண்டவரே முன் குறித்து வைத்திருக்கீங்களோ அந்த காரியங்களை தடையில்லாமல் நீங்கள் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவரே ஏசப்பா உங்கள் மகிமை வெளிப்படுத்துமாப்பா. அவருடைய குற்றங்கள் குறைகள்லாம் என் தேவனாய் கர்த்தர் மன்னிங்கப்பா. குற்றங்கள் குறைகளை மன்னித்து ஆண்டவரே சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க செய்யுங்க ஏசப்பா. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே, அந்த சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க என் தேவனாய் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் அப்பா. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காண செய்யுங்கப்பா. உன் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இயேசு மகா ராஜாவே, உங்களுடைய பிள்ளைகளை வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. இயேசு மகா ராஜாவே, உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. உங்களுடைய பிள்ளைகள் வடிக்கிற அந்த கண்ணீருக்கு என் தேவனாய் கர்த்தர் பதில் தாங்க ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தருக்கு பலன் தாங்கப்பா. அப்பா ஆண்டவரே, அந்த பிள்ளையோட வாழ்க்கையில இயேசு மகா ராஜாவே, நீங்க என்ன ஆண்டவரே முன் குறித்திருக்கீங்க என்பதை அந்த பிள்ளையோட வாழ்க்கையில நீங்க வெளிப்படுத்தி காமிச்சு அதன் பாதையில உங்களுடைய பிள்ளைகளை அப்பா நீர் பலப்படுத்தி நடத்தும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. பலப்படுத்தி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, உங்க கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறப்பா. ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. சோத்திரம் 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 சோத்திரம். இந்த ஜெப குறிப்புக்காக சிஸ்டர் ஜெபிங்க. ஸ்தோத்திரமாப்பா. இந்த ஆலயத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, எல்லா பக்கமே அந்த மாதிரி தான். எல்லா ஒவ்வொரு வீட்லேயும் ஒன்றுக்கு ஒன்று புரிஞ்சுக்காமல் எல்லாம் பிரிஞ்சு நிற்கிது ஆண்டவரே. அந்த பிரிஞ்ச குடும்பங்களை எல்லாம் ஒன்று சேர்த்துணும் ஆண்டவரே. அப்பா, அதுக்கான திரும்பி நீங்கள் தாருங்க ஆண்டவரே. அப்பா, கண்ணீரோடு நிற்கிறாங்க ஆண்டவரே. எங்கே பார்த்தாலுமே இந்த மாதிரி தான் சூழ்நிலை புரிஞ்சுக்காமல் பிரிஞ்சு வந்து நிற்கிற குடும்பத்துகளை நீங்கள் ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இது நிற்பது நிர்மூலமாகாமல் இருக்கிறது உங்களோட கிருபை தான் ஆண்டவரே. அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையிலும் இந்த கிருபையை கொடுத்து அவங்களுக்கு தாங்கி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, எது இருந்தாலும் நீங்கள் பார்த்துருங்க ஆண்டவரே. எங்கள் மகனோட வாழ்க்கையிலையும் இதே தான் நடந்திருக்குது அப்பா. அவன் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் பிரிஞ்சு தான் நிற்பேன், எனக்கு பையன்தான் வேணும்னு நிற்கிறான் ஆண்டவரே. அதுக்கு நான் கிருபை கொடுத்து அவனோட மனசை மாற்றி நீங்கள் கொண்டு வந்து ஆலயத்தில் நிறுத்துங்க. அவன் அந்த குடிப்பழக்கம் விடுதலையாகணும், அவன் வாழ்க்கையும் சேர்ந்து வாழும்படியாக ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. நீங்கள் என்ன சுத்தம் வச்சுருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. நாங்கள் அறியுமானால உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே. இந்த மாதிரி பல குடும்பங்கள் எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க உங்களால் முடியும் ஆண்டவரே. அப்பா, ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறது உங்களோட கிருபை தானே ஆண்டவரே. அப்போ ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் இதை பின்மாற்றம் இருக்கிறவங்களையும் கொண்டு வந்து சேர்த்துங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் இந்த வர்ற கிறிஸ்மஸில் எல்லாம் வந்து ஆலயத்தில் நிற்கும்படியே ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. உம்மை சோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். அதே போல அநேகருடைய குடும்பத்தில் வந்து கடன் பிரச்சனைகள், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து ஒவ்வொரு குடும்பங்களும் மீண்டு வந்து கர்த்தருக்கு சாட்சியாக வாழும்படியாக கர்த்தருடைய கரம் வெளிப்படும்படியாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று அதுவே உங்கள் வேத வாக்கியம் சொல்லுதப்பா. உங்களுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட கடனில் இருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஏசப்பா நீங்கள் மீட்டு எடுத்து அதை கடன் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ என் தேவனாய் கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, கடன் ஆண்டவரே நாங்கள் வாங்குகிறவர்களாக இல்லப்பா, கடன் கொடுக்கிறவர்களாக எங்களை என் தேவனாய் கர்த்தர் எங்களுடைய கரங்களின் கிரிகள் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறப்பா. கைகால் பிரயாசத்தை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும் அப்பா.
ஆண்டவரே எல்லா பொல்லாங்குகளும் எல்லா அநியாயங்களும் உங்களுடைய பிள்ளைகளை விட்டு நீக்கி நீர் ஆசீர்வதிக்கிறதே உங்களுடைய சித்தமா இருக்குது ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை என் தேவனாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பொருளாதாரத்தில் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் நீர் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஐஸ்வர்ய சம்பனராகி இயேசு கிறிஸ்துவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒரு பொழுதும் ஆண்டவரே தரித்திரர்களாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒருபோது ஒருத்தர்கிட்ட போய் கை நீட்டி நிற்கிறவர்களாக அல்ல, உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாக ஒவ்வொருத்தரையும் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே நீர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆட்கொண்டு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆண்டவரே சுகமாய் வாழ கர்த்தர் செய்யுங்கப்பா. கடன் இல்லாமல் வாழ ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. என் தேவனாய் கர்த்தர் நீ கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ரீமல் ஹண்டா கரத்தியாந்தன மெகந்தனி மீக்கபல கோஷபா ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா கடன் பிரச்சனைகள் மாறட்டும். கடன் வாங்க தூண்டுகிற ஆவியின் வல்லமையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் பரலோகத்தில் தேவன் ஜெயமெடுக்க ஒப்பு கொடுக்கிறப்பா. கடன் வாங்க தூண்டுகிற பொருளாசை தூண்டுகிற தகுதிக்கு மிஞ்சின ஒரு ஆலோசனையை கொடுத்து பிள்ளைகளை ஆண்டவரே பாரப்படுத்துகிற எல்லா வல்லமைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரலோகத்தின் தேவன் ஜெயமெடுத்து அப்பா பரலோகத்தின் தேவன் அந்த ஆவிகளை அகற்றி போட்டு உங்க நல்ல பரிசுத்த ஆவியின் பலத்தினால இடைக்கட்டும்படியாக உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. உங்க குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே. அப்பா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நீங்க தான்ப்பா உங்களுடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தர் மூலியமாக உயர்த்தி வைக்கும்படியாக உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த ஜெப குறிப்புக்காக குமரேசன் பிரதர்ஸ் ஜெபிங்க. துதியமுத்திர வாசம் செய்ய நடப்பதாக நீட்டம் ஆசீர்வதித்துகளை கடந்து வர இந்த நாளத்தில் எங்களை பாதுகாத்து நடத்தினதுக்கான நன்றி இசப்பா. இந்த மாதத்திலும் இந்த முதல் ஆராதனை நீங்கள் ஆசீர்வத்தை விலப்படுத்தினதுக்கான நன்றி இசப்பா. இந்த வரக்கூடிய நாட்களில் நீ பாதுகாத்து நடத்துங்க இசப்பா. அநேக கடன் பிரச்சனைகள் வந்து ஒரு மக்கள் விடுபட உதவி செய்ய முடியாது ஒப்பு கொடுக்கிற இசப்பா. கடன் பிரச்சனைகள் வாங்க தூண்டுகிற சத்துருக்கிரையில் வந்து ஒரு முற்றிலும் விடுதலை கிடைக்க நீக்கு உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இசப்பா. அநேக மக்களுக்கும் சோதனை இசப்பா திருப்தியாக நீங்கள் உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிற இசப்பா. உங்களுடைய அபிஷேகத்தை இன்னும் அதிகமாக அவர்கள் பெற்றுக்கொள்ள அவர்கள் கிருபை தருவீராக சப்பா. நாங்கள் அனைவரும் சோதனை சப்பா எல்லாத்திலும் சோதனை சப்பா உண்மை இப்போ வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஒப்பு கொடுக்கிற சப்பா. நீர் எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக சப்பா. அநேக கடன் பிரச்சனைகளும் சோதனை சப்பா ஏன்னா நிறைய மரணங்கள் ஏற்படுது சப்பா. அதனை தவிர்த்து போடும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சப்பா. உன் நாமும் கிரியை செய்யப்பட ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. அநேக சூழ்நிலைகளையும் நீர் மாற்றி போடும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சப்பா. உங்களுடைய பிரசன்னம் கடந்து வருவதாக சப்பா. எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. நீர் இனிமேலும் பாதுகாத்து வழியை நடத்துங்க. பரிசுத்தாவின் ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கூடி வந்திருக்கிற யாவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 to 9 முதல் ஆராதனை, அப்புறம் 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் 2வது ஆராதனை. மாலையிலையும் காலையில் வர முடியாத ஒரு சிலர் மாலையில் 6 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் அதிலையும் பங்கு பெறுகிறார்கள். இந்த ஆராதனைகளை நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். புதன்கிழமை காலையில் 6 to 7 நமக்கு ஆண்கள் ஐக்கியம் காலையில் நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் உபவாச ஜெபம் நடைபெறும். அதை தொடர்ந்து நமக்கு 2வது சனிக்கிழமை பெண்கள் ஐக்கிய கூடுக 9 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும். மற்றும் 2வது ஞாயிற்றுக்கிழமை 4வது ஞாயிற்றுக்கிழமை 9 to 10 மணியில் நமக்கு ஆண்கள் ஐக்கியம் பெண்கள் ஐக்கியம் சபையில் வைத்து நடைபெறும். இன்னும் ஏரியா ஜெபங்கள் மற்றும் 4வது வாரம் ஞானஸ்தான ஆராதனை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது.
இந்த மாசத்துல ஒவ்வொரு மாசமும் 4வது வாரம் ஞானஸ்தானம் ஆராதனை என்று சொல்லி அதை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்கள்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் மூலமாக ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் இந்த மாதம் ரட்சிப்பை கண்டுகொள்ள, உம்மை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. யோவான் ஸ்நானகனை நீர் பயன்படுத்தினதை போல அவர் அற்புதமெல்லாம் செய்யல. அவர் சாதாரண ஒரு மனுஷன். அவருடைய உடையில பிரம்மாண்டம் இல்லை, அவருடைய நடையிலும் பிரம்மாண்டம் இல்லை, அவர் இருப்பிடமும் பிரம்மாண்டம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு மனிதனை கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டதினால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக, இயேசுவை அறிந்து கொள்ளுகிற இந்த ஸ்நானத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஓடி வந்தாங்க. அந்த ஒரு கிருபையை ஆண்டவர் இந்த நாட்கள்ல நம்ம மேல வைக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த 4வது வாரம் வெறுமையா இல்ல, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம தாகத்தோடு ஜெபம் பண்ணும்போது, பாரத்தோடு ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என்னை கொண்டு செய்யுங்கப்பான்னு ஒவ்வொரு நாளும் அது உங்களுடைய சிந்தனையில ஓடிட்டே இருக்கணும். இந்த கடனை எப்படி கட்ட போறோம், இதுக்கு என்ன செய்ய போறோம், இதெல்லாம் ஒரு சிந்தனை ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு மேலாக இந்த ஒரு சிந்தனை, ஆண்டவரே இன்னைக்கு திங்கக்கிழமை வந்துருச்சே, இன்னைக்கு இந்த மாதத்துல 5வது நாள் வந்துருச்சே, 10வது நாள் வந்துருச்சேன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வெறி, ஒரு தாகம். எப்படி ஒரு கடனை, எப்படி ஒரு வாடகையை கட்டுவதற்கு நம்ம யோசனை அப்படி யோசிச்சுட்டே இருக்குது. அதை போல இது அப்படியே ஒரு ரொட்டீனுக்குள்ள வந்துடட்டும், உங்க நடைமுறைக்குள்ள உள்ள வந்துடட்டும். இதுவும் ஒரு ரெக்வஸ்டா, ஒரு பாரமா, ஒரு தாகமா, ஒரு ஆசையா, ஒரு வாஞ்சையா. ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாட்கள்ல, இந்த வாஞ்சைகளை நாட்கள்ல நமக்கு நடுவுல போட்டிருப்பதற்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை ஆண்டவர் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக கொடுத்தார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த சமூகம் தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த தெய்வமே நமக்கு முன்னாடி நடந்து செல்றாரு அப்படின்னா ஒரு தைரியம், ஒரு சந்தோஷம். நம்ம கலக்கப்பட தேவையில்லை. நாளைக்கு இந்நேரம் ஒரு புது இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி போன அனுபவம் இல்லை, அந்த நபரை சந்திக்க போறீங்க, அவரை குறித்த போதுமான அறிவும் இல்லை, எப்படி இந்த காரியத்தை செய்யணும். நாளை காலையில் உங்களை இன்டர்வியூக்கு வாங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஒரு கம்பெனிக்கு ஒரு மேற்பார்வையாளராக நீங்கள் வந்துருங்கம்மா அப்படின்னு ஒரு நம்பரை கொடுத்து அட்ரஸை கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி அந்த இடத்த பார்த்தது கூட இருக்க மாட்டீங்க, அந்த வேலையை பற்றி உங்களுக்கும் தெரியல. ஏதோ உங்களை பார்த்த உடனே அந்த அதிகாரிக்கு மனசில் இந்த அம்மா இங்கே இருக்க வேண்டிய ஆள் வந்து என்னை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நமக்கு மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும், ஐயோ இது எப்படி போகிறது, எந்த பஸ் ஏறுறது, என்ன பண்ணுறது, ஒரு படபடப்பு. தெரியாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது என்ன இருக்கும், ஒரு பயம். இன்னும் சொல்ல போனா அந்த பயம் வந்துச்சுன்னா நல்லா தெரிஞ்சதையும் நான் செய்ய முடியாம போயிடும். எப்பவுமே சுடுற தோசை தான், எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பயம்னு ஒண்ணு வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சதும் ஒரு சில வேளைகள்ல அது கரெக்டா போகாம போயிடும். ஆண்டவர் இந்த இடத்துல மோசேவுக்கு அவனுடைய விண்ணப்பத்திற்கு ஒரு பதிலாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. மோசேவின் விண்ணப்பத்துக்கு கிடைத்த ஒரு பதில். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த சமூகம் என்ன செய்ய போறது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை உங்கள் முன்பாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த சமூகம் தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமா இருக்குது. இன்னொரு பக்கம் என்னால முடியாததை அவர் செய்து முடிப்பதற்கு அடையாளமா இருக்கு. உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு நீங்க செய்யற வேலையை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம இருக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க எது எனக்கு தெரியல, எனக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல உட்கார்றீங்கன்னா ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, அதை செய்து முடிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சமூகம் என்னால் முடியாததை செய்து முடிக்கிற ஒன்றாக இருக்கிறது. சமூகம்
எனக்கு வராத ஒன்றை செய்து முடிக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. 12ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருந்தார். தேவனுடைய ஊழியத்தை அவங்க செய்யக்கூடாது, இந்த இயேசுவை பகிரங்கமா சொல்லக்கூடாது, சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒருத்தரை கொன்னுட்டாங்க. 3வது வசனத்துல வாசிக்கும் போது, யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். ஏரோது ராஜா கொலை செஞ்சிட்டார். பேதுருவுக்கு முன்னாடி இருந்த அவரை போல ஒரு சீசன், ஒரு அப்போஸ்தலன், அவனை கொலை செஞ்சிட்டாங்க. இந்த கொலையை பார்க்கும்போது ஜனங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். அவங்களுக்குள்ள என்ன சந்தோஷம்னா, இந்த இயேசு அவ்வளவுதான், இந்த சுவிசேஷம் மேற்கொண்டு அந்த ஊழியம் வளராது அப்படின்னு சொல்லி இந்த வைராக்கியம் உள்ள மக்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஆண்டவரை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயம். ஐயோ என்னடா, நம்மளுக்கு பாடம் எடுத்த ஆசிரியரை கொன்னுட்டாங்களே, எப்படிடா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கலக்கம், பயம். இப்போ பிரதானமானவரை கொலை செய்வதற்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. இவர் தான் முக்கிய புள்ளி. என்னது முக்கிய புள்ளி? பேதுரு. இந்த முக்கிய புள்ளியை அடுத்த நாள் சீக்கிரமா கொலை செய்ய போறாங்க. இப்ப அங்க பார்க்கும்போது அங்க எல்லாம் திருவிழா, பண்டிகை நாட்கள், பஸ்கா பண்டிகை நாட்கள். அந்த பண்டிகை நாட்கள்ல இவங்க மேல, தலைவர்கள் மேல பார்வை இருக்கு. அவங்க தான் முன்னாடி நின்று எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஆண்டவரை குறிச்ச நல்ல போதனைகள் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல இவங்களை போய் என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. அந்த நேரத்துல சீஃப் கெஸ்ட்டை கொலை செய்ய முடியாது. முக்கியமான நபர் இவர் தான். இன்னும் சொல்ல போனா ஏகப்பட்ட கூட்டம் வந்திருக்கும் அந்த திருவிழாவில் பங்கு பெறதுக்காக. அந்த சந்தோஷத்துல எல்லாரும் ஒண்ணு கூடிடுவாங்க. இப்ப அதனால என்ன பண்ண முடியாது, பேதுருவை கொலை செய்ய முடியாது. பண்டிகை எல்லாம் முடியட்டும், கூட்டம் எல்லாம் களையட்டும், நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தோட ராஜாவும் ஒரு சில மக்களும் ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இன்னொரு கூட்டம் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, எங்க பாஸ்டர் சிறைச்சாலையில் இருக்கிறாரே, இவர்னால ஊழியம் செய்ய முடியலையே, இந்த ஊழியம் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்ன பண்ணணும், இப்படி இவர் போய் இவரை போட்டு சிறையில் அடைச்சிட்டாங்கன்னா இந்த தரிசனத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போறது, இந்த மக்களை எப்படி விசுவாசத்துல நடத்துறது, இவங்களுக்கு எப்படி போதிக்கிறது, இவங்களை எல்லாம் எப்படி பலனடைய செய்யறது, இது சரிபட்டு வராது. நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி அங்க 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, 5வது வசனத்துல ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். எப்படி ஜெபம் பண்ணாங்க, ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். 4வது வசனத்துல அந்த பேதுருவை எப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார்கள். 4 காவல் அதுக்கு இருக்குது. அது அவர் பேதுருவை போய் பார்க்கணும்னா 4 நிலையை தாண்டி தான் போகணும். எவனோ ஒருத்த மனசு இறங்குவான், அவரை போய் பார்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தவன் மனசு இறங்க மாட்டான். சரி, அப்படிதான் 3 பேர் மனசு இறங்கிட்டாங்க அவரை பார்க்கறதுக்கு. 4வது ஒருத்தன், உன்னை யார் இங்க வர சொன்னது, உனக்கு இவருக்கு என்ன தொடர்பு, நீ என்ன அப்படின்னு சொல்லி நம்மள இது உள்ள தூக்கி வச்சிருவாங்க. 4 நிலைகள். இப்படி அந்த பேதுருவை வெளியே என்ன பண்ண முடியாது, அவ்வளவு சீக்கிரமா வெளியே வர முடியாது, ஊழிய அடுத்த நிலைக்கு போக முடியாது. இயேசுவை பற்றி அறிவிக்கிற விஷயம் ஸ்லோவாயிருச்சு, தடுத்து நிறுத்தப்பட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல பேதுருவே இல்லாம போகிற அளவுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில உங்களாலையும் என்னாலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, விடுவிக்க முடியாத பேதுருவை இந்த சமூகம் என்ன செய்கிறதுனா, அந்த பேதுருவை அந்த காவல் நிலையிலிருந்து அப்படி வெளியே கொண்டு வரார். பேதுரு நினைச்சாலும் வெளியே வர முடியல. அவர் என்ன பண்ணிட்டார், சரி போ, என்னுடைய சாப்டர் அவ்வளவுதான் போல, என்னானாலும் சரி, நான் என்ன பண்றேன், தூங்குறேன்னு அவர் இளைப்பாறிட்டு இருக்கிறார், தூங்கிட்டு இருக்கிறார். எல்லாம் அவர் கரத்துல இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான், ஒரு விசுவாசம் தான். ஆண்டவர் பார்த்து பாரு, ஏன்னா அவர் தானே சொல்லி இருக்கிறாரு, நீங்க தானே சொன்னீங்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது, நீங்க தானே சொன்னீங்க, நானா கேட்டேன், எனக்கு போங்க, எனக்கு டயர்டா இருக்குது, நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் படுத்துட்டாரு. இங்க ஒரு கூட்டம் மக்கள் ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஊக்கமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சமூகம் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வல்லமை
அந்த பேதுருவை மீண்டும் அந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்து. அங்க யாருமே இல்லை. அங்க போய் அவரை வெளியே கூட்டிட்டு வர்றதுக்கு யாரும் போய் ராஜாட்ட ஐயா அவர் நல்லவர் ஐயா அப்படின்னு பரிந்து பேச மக்கள் இல்லை. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க கண்ணெல்லாம் அடைச்சிருக்குது, காதெல்லாம் அடைச்சிருக்கு. இப்படி ஒரு இக்கட்டான நிலையில உங்களால என்னால செய்ய முடியாத காரியத்தை தேவனுடைய பிரசன்ன சமூகம் அப்படி அழகா வெளியே கொண்டு வந்து உட்கார வச்சு அவரை பிரசங்கம் பண்ண வைக்கும். ஹல்லேலூயா. அதுதான் இந்த சமூகம். ஆண்டவர் இந்த 7வது மாசத்துல உங்களுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி அனுப்புறாருன்னா உங்களால என்னால செய்ய முடியாத காரியத்தை முடித்து காட்டுவதற்காக அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கண்ணு முன்னாடி இருக்கிற ஞானஸ்தான தொட்டியை 4வது வாரம் 10 பேரை கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுப்பது என்னால முடியாத காரியம். ஆனா தெய்வம் சொல்லி இருக்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல். நீ நினைக்கிறத, உன்னால செய்ய முடியாதத, நீ யோசித்திராதத ஒரு சில நேரத்தில் நம்மளே ஓரங்கட்டி வச்சிருப்போம். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இதெல்லாம் நடக்குமா? ஆனா இந்த சமூகம் உங்களுக்காக அதை நடத்தி காட்டுவதற்கு அந்த சமூகத்தை ஆண்டவர் அனுப்புறார். அந்த சமூகத்தை உங்களுக்காக அனுப்புறார். நீங்க நினைக்கலாம் அந்த கடன் எல்லாம் எப்படி கட்டி முடிக்கப்பார், என்னாலெல்லாம் ஒரு சொந்த வீடு கட்ட முடியுமா நீங்க நினைச்சீங்க. ஆனா தெய்வம் என்னால முடியும்னு காட்டுவதற்காக இன்னைக்கு அந்த அம்மாவை ஒரு குடிசையிலிருந்து என்னைக்கு உழுக போதோ அப்படின்னு இருந்த ஒரு குடிசைய ஒரு மாளிகையை மாற்றி நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உண்மை உள்ள தேவன் உட்கார வச்சிருக்கிறார். உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தெய்வன் செய்ய முடியாததை செய்கிறவன். இந்த 7வது மாசத்துல இந்த சமூகம் உங்களால என்ன முடியலையோ அவருடைய கரத்துல கொடுங்க. ஆண்டவர் இது என்னால முடியல, இந்த மனுஷனை ரட்சிப்புக்குள்ள நடத்துறது, இந்த பிள்ளைய ரட்சிப்புக்குள்ள நடத்துறது, இந்த கடனை கட்டி முடிக்கிறத ஆண்டவரே, அடுத்த நிலையில நாங்க இந்த ஊழியத்தை செய்யறது எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவரே இதை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சமூகம் எனக்காக செய்து முடிக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுகிறது. செய்தியின் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சமூகத்தை கிளப்பிய ஜெபம், சமூகத்தை எழுப்பிய ஜெபம், கிளப்பிய ஜெபம், புறப்பட செய்த ஜெபம். இன்னைக்கு இந்த சமூகம் உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த சமூகம் உங்களுக்கானதை செய்து முடிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால் செபிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஏன் அந்த ஜெபம் கேட்டீங்கன்னா, இங்க ஒரு மக்கள் அந்த 5வது வசனத்தை வாசிங்களேன், 12:5. பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. எங்க இருக்கிறார் பேதுரு? சிறைச்சாலையில் இருக்கிறார். இந்த சிறைச்சாலை நம்மளை செயல்பட முடியாம பண்ணிருச்சு. நம்மளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை எல்லாம் அவிசுவாசமா மாற்றுகிறது இந்த சிறைச்சாலை. ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது, நம்மை தெரிந்தெடுக்கும் போது நமக்குள்ள ஒரு சில நற்கிரியைகளை, நல்ல விஷயங்களை உள்ள போட்டிருக்கிறார். இந்த நல்ல விஷயம் எல்லாம் வேலை செய்யாம போறதுக்கு என்ன காரணம்னா, கட்டப்பட்ட நிலைமை, சிறைச்சாலை. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், பழகி பெருகணும் அப்படின்னு நினைக்கிறது ஆண்டவருடைய திட்டம். அவர் செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆனா இந்த செய்ய வேண்டிய காரியம் நடைமுறைக்கு வருவதற்கு என்ன தடையா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சிறைச்சாலை. கணவன் சொல்றாரு, நீ சொல்ற பிரகாரம்லாம் நான் இருக்க மாட்டேன், எனக்கு பிடிச்சது நான் செய்யறேன், உனக்கு பிடிச்சது நீ செய், உன் வழி தனி வழி, என் வழி தனி வழி, நீ ஒரு கட்சி நான் ஒரு கட்சி. இன்னொரு பக்கம் அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல இல்ல இல்ல. இப்படி குடும்பத்துக்குள்ள என்னது ஒரு சில பிளவுகள், ஒரு சில சிறைச்சாலை. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றதை நீயும் கேட்க வேண்டாம், நீ உன் இஷ்டத்துக்கு, நான் என் இஷ்டத்துக்குறேன். பிள்ளை சொல்லும், என்ன சொல்லும், ஆமா எனக்கு இந்த இயேசு வேண்டாம், என் வழி நான், என் வழி தனி வழி. இப்படி தேவன் ஒரு திட்டத்தை குடும்பத்தின் வச்சிருக்கிறார். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இப்ப எல்லாருமே சேவிக்கணும்னா அவர் நமக்கு உதவி செஞ்சா மட்டும்தான் முடியும். ஒரு மனுஷன் இந்த மாதிரி சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து திட்டத்தை நிறைவேற்றுகிறவனாக மாற வேண்டும் என்றால் இந்த சமூகம் நமக்கு முன்னாடி செல்லணும்.
இந்த சமூகம் நமக்கு முன்னாடி செல்லணும். இன்னைக்கு அநேக சமயம் இன்னொரு பக்கம் என்னன்னா, இங்க பார்க்கும்போது ஊழியர் செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறார். யாரு? பேதுரு. யாருன்னா கடவுளுடைய ஊழியக்காரன், பெரிய அப்போஸ்தலர், ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான பாத்திரம். அவர்னால என்ன பண்ண முடியல? வெளியே வந்து ஊழியத்தை செய்ய முடியாதபடிக்கு ஒரு சிறைச்சாலை அடைச்சு வச்சிருச்சு. இன்னைக்கு ஊழியக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் மேலே ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. கடன் பிரச்சனை இருக்குது, குடும்ப பிரச்சனை இருக்குது, தனிப்பட்ட பிரச்சனை இருக்குது, பாலியல் ரீதியா இப்படி பல பிரச்சனையில ஒவ்வொருத்தரையும் பிசாசானவன் என்ன பண்ணி இருக்கிறானா? அடைச்சு வச்சுட்டான். இங்க இவருக்கு 4 காவல். இந்த 4 தாண்டி வந்தாதான் வெளியில நடைமுறைக்கு வர முடியும். இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் அப்படி பார்த்தோம்னா ஊழியக்காரர்கள் செயல்படாத நிலைமையில் இருக்கிறார்கள். குடும்ப பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை, கடன் பிரச்சனை, சபையில பிரச்சனை, நல்ல விசுவாசிகள் இல்லை, அவர்களை தாங்கக்கூடிய விசுவாசிகள் இல்லை. யோசுவாவுக்கு ஒரு காலேப் இருந்தாரு. இந்த 2 பேரும் தான் கானானை சுதந்தரிப்பதற்கு ஏதுவான ஒரு நபர்களா இருந்தாங்க. இவர் ஒரு தரிசனத்தை கொண்டு வருவார். ஆத்துமாக்கள் என்ன சொல்ல, ஐயா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது ஐயா, போட்டாம் பாரு சிறைச்சால், அவ்வளவுதான். அவ்வளவுதான், மனசு உடஞ்சு உட்காந்துருவேன். நான் என்ன ஆண்டவரே பண்றது? இப்படி சிறைச்சாலை எங்கிருந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு. குடும்பத்துல மட்டும் இல்லை, இங்க நம்ம பார்க்கறது இந்த ஊழியக்காரன் செயல்படாம இருக்கிறதுக்கு ஒரு சிறைச்சாலை. இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த 7வது மாசத்துல எந்தெந்த ஊழியெல்லாம் கதவு பூட்டப்பட்டிருக்குதோ, எந்தெந்த ஊழியரால எழும்ப முடியாம இருக்கிறாங்களோ, ஆண்டவரே உங்க சமூகம் முன்னாடி போட்டு எல்லாரும் எழும்பி பிரகாசிக்கிட்டோம். ஊழிய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். ஆத்துமாக்கள் எல்லாம் அந்த தரிசனத்தை, அந்த வார்த்தையை கேட்டு பலனடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்புவீராக. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னால முடியாதப்பா, ஆண்டவர் எங்கனால முடியாதப்பா. இன்னைக்கு அநேகர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பல மோசமான நிலைகளில் சிக்குண்டு இருக்கிறாங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த முடியாம, ஆண்டவரே இந்த தரிசனத்தை கொண்டு போக முடியாம பிசாசானவன் பல சிறைச்சாலைகளை முன்னாடி வச்சிருக்கிறான்ப்பா. 1ஆம் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலைன்னு பல வகையில இந்த தரிசனத்தை தடை செய்ய, இந்த ராஜ்யம் விரிவடைய கூடாதபடிக்கு கதவை அடைச்சுக்கிட்டே வரான். ஆண்டவரே ஆண்டவரே ஃபாரின் ஃபண்ட் எல்லாம் நிறுத்திட்டு இருக்கிறாங்கப்பா. கர்த்தாவே இவன் மதம் மாத்துறான்னு சொல்லி ஆண்டவரே ஊழியம் நடக்க கூடாதபடிக்கு, மக்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவான வாசல்களை அடைத்து கொண்டிருக்கிற பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால செயலிழந்து போவதாக. ஆண்டவர் ஒரு சிலருக்கு பாரத்தை கொடுக்கிறாரு. என்னது? இந்த திருநங்கைகளை எல்லாம் கேதர் பண்ணுங்கன்னு. ஒரு சிலவங்க, இந்த வயசானவங்க, பெற்றோர்கள், அந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றாங்க, நீ போதும், நீ வீட்டில் இருக்கிறதுனால பிரச்சனை, என்ன பண்றோம், உன்னை ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுறேன். ஆசிரமம் எப்படி ஓடுது? மண்ணை வச்சு ஓட்டுறாங்களா? பணம் தான். பணம் இல்லாம அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா கதவு பூட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபண்ட் எங்க இருந்து வருதுன்னு கேட்குறீங்க? வெளிநாட்டுல இருந்து கொடுக்குறாங்க. நீ இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை செய்யறியா? இந்த மாதிரி ஆதரவற்றவங்களை, விதவைகளை, அதுக்குன்னு தனி ஒரு ஆசிரமம், வயசானவங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆசிரமம், பிள்ளைகளை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆசிரமம். இவங்களுக்குலாம் எங்கிருந்து பணம் வருதுன்னு நினைக்கிறீங்க? நீங்களும் நானும் கொடுக்குறோமா? இங்க இருக்கிற மக்கள் கொடுக்குறாங்களா? பெரிய செல்வந்தம் கொடுக்குறாங்க? ஒரு வேலும் கொடுக்கறதில்ல. வெளிநாட்டுல இருந்து அங்க அந்த மக்களை கடவுள் ஆசீர்வதிச்சு இங்கெல்லாம் இவங்க இப்படி நடத்துறாங்களே, இந்த ஊழியம் நல்லா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குற அந்த ஃபண்டை பிசாசானவன் இன்னைக்கு சிறைச்சாலை போட்டு அடைச்சு வச்சுட்டான். அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணணும். உங்களால முடியாது, என்னால முடியாது. அந்த ஊழியத்தை உங்களால செய்ய முடியாது, என்னால செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷனை பாரப்படுத்தி ஒரு பேதுருவை எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறார். அவனை அடைச்சு வச்சுட்டாங்க. அவனுக்கு பணம் இருந்தாதான், அவனுக்கு தரிசனம் இருந்தாதான், அவனுக்கு அதை குறித்து அறிவு இருக்குது. எனக்கு தெரியாது, எனக்கு அதை எப்படி செய்யணும்னு தெரியாது. ஆனா அவங்களுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்து, அந்த ஊழியத்தை கொடுத்து அவனுக்கு செய்ய வைக்கிறார். ஆனா இவன் மதம் மாத்துறான். அவனால செய்ய முடியாததுனால, இவன் செய்யறதுனால பொறாமை, பிசாசு அடைக்கிறான் வாசலை. நல்லவங்களா மக்கள் மாறிடக்கூடாது, நல்ல எண்ணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. இவங்கெல்லாம் என்னது, நல்லா இருந்துடக்கூடாது, வளரக்கூடாது, பெருகக்கூடாது. போட்டான் சிறைச்சாலைய. ஆனா தெய்வம் கைவிட மாட்டார். ஒவ்வொரு கண்ணீரின் ஜபத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறார்.
ஒவ்வொரு நீதிமான்களும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஊக்கத்தோடு ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, இந்த வாசல் எல்லாம் திறக்கப்படணும்பா, இதெல்லாம் நடைமுறைக்கு வரணும்பா, இதெல்லாம் செயல்பாட்டுக்கு வரணும்பா, இதெல்லாம் நடக்கணும்பான்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் தேவனுடைய பிரசன்னம் முன்பாக சென்று நம்மனால செய்ய முடியாத ஒரு காரியத்தை தேவன் நமக்காக செய்து முடிப்பார். அதுக்காக தான் நம்மளை எல்லாம் இங்க கொண்டு வந்திருக்கிறார். ஜெபம் பண்ண வைக்கிறார், யோசிக்க வைக்கிறார், பார்க்க வைக்கிறார். இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனையா, இன்னைக்கு குடும்பத்துல சிறைச்சாலை இருக்குது, குடும்பம் ஒன்னா இல்ல, தனித்தனியா இருக்குது. அவர் ஜெபம் பண்ணதை போல குடும்பத்துல ஒன்னா இல்ல, ஒரு மனமா இல்ல. பேருதான் கணவன், பேருதான் மனைவி, பேருதான் பிள்ளைங்க. ஆனா தேவன் உருவாக்கின ஒரு உண்மையான அடையாளத்துல குடும்பம் இல்ல. ஏன்னா பிசாசானவன் சிறைச்சாலையை போட்டு வச்சிருக்கிறான். சிறைச்சாலையை போட்டு அவங்களும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அவங்களும் நம்ம ஒரு டூர் போகலாம், ஒன்னா சேர்ந்து போகலாம், டூர் போகலாம். அவங்களும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? ஜெபம் மட்டும் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்களும் டிசைனாக புதுசான ஆடைகளை போட்டு பார்க்குறாங்க. என் கணவன் என்ன நேசிக்கணும், என் மனைவி என்ன நேசிக்கணும், இந்த பணத்தை கொடுத்தாவது நேசிப்பாங்களா, இந்த பிள்ளைக்கு இப்படி செஞ்சாவது இந்த பிள்ளை நேசிக்குமா? ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அங்கே இருக்கிறது என்னன்னா சிறைச்சாலை இருக்குது. பிசாசானவன் என்ன பண்ணியிருக்கிறான்? அந்த ஆத்துமா, அந்த மகனோ அந்த மகளோ அந்த கணவனோ தன்னுடைய நிலையில் இருந்து செயல்படுவதற்கு ஒரு சிறைச்சாலை அமைச்சு வச்சிருக்கிறான். இதை உடைச்சாதான் குடும்பம் தன்னுடைய நிலைக்கு, அவர் உருவாக்கின நிலைக்குள்ள வர முடியும். வேலையிலையும் அதே மாதிரிதான். நான் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் கரெக்டா இல்லை, ஒரு நிலை இல்லை. ஏன்னா அங்க பிசாசானவன் சிறைச்சாலைகளை வைத்திருக்கிறான். சிறைச்சாலையின் அனுபவங்கள், கட்டப்பட்ட நிலைமை, அதை உடைக்கணும்னா இங்க ஒரு கூட்டம் ஜெபம் பண்றாங்க. 5வது வசனத்தை வாசிங்களேன். தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். 12வது வசனத்துல வாசிங்களேன். அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஜெபம் பண்ணினார்கள், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த சமூகம் சும்மா உங்களுக்காக வேலை செய்யாது, எவனோ ஒருத்தனுக்காக வேலை செய்யாது, ரோட்ல போறவனுக்கு வேலை செய்யாது, அந்த காட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யாது. இந்த சமூகம் மோசே ஜெபம் பண்ற, ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு வேணும், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஆண்டவரே, கவனிங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி எந்த ஒரு மனுஷன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான், எந்த ஒரு மனுஷன் அந்த தெய்வத்தை சார்ந்துக்கிட்டே இருக்கிறானோ அவனுக்கு தான் அவர் வேலை செய்யணும். சும்மா யாரோ ஒருத்தருக்காக அவர் வேலை செய்ய மாட்டார். யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கணும்னா அதுக்கு தனியாக ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஜெபம் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் என்னுடைய மழையை நான் பெய்ய பண்றேன். ஆனா அது ஆசீர்வாதமான மழை பெய்யணும்னா நீங்களும் ஜெபம் பண்ணணும். வெறும் மழை வேணுமா, ஆசீர்வாதத்தின் மழை வேணுமா, வானத்தின் பனி வேணும்னா நம்ம ஜெபம் பண்ணணும். எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி உங்களை ஆண்டவர் வைக்கல. 10ஓட 11 நம்ம வச்சிருப்போம்ல, 10ஓட 11 நம்ம ஆண்டவர் வைக்கிறோம். அப்படி அவர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார். ஆனா தெய்வம் எப்படின்னா நம்மளை அவர் ரொம்ப நேசிக்கிறார். பென்யமீனுடைய பாத்திரம் மற்ற எல்லா சகோதரரை விட 5 மடங்கு. யோசேப்பு என்னுடைய சகோதரன், எங்க அம்மா வயிற்றுல பிறந்தவன், என்னுடைய சகோதரன் சொல்லி மற்ற எல்லாருமே அண்ணன் தான், மற்ற எல்லாரையும் அந்த இடத்துல உட்கார வச்சிருந்தான். ஆனா இந்த உடன் பிறந்தவர்கள், அவரோடு இணைக்கப்பட்டவர்கள், அந்த உடன்படிக்கையில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கண்டிப்பா மேன்மையானதை தருவார். ஹல்லேலூயா. 5 மடங்கு. எத்தனை மடங்கு? பென்யமின் பிளேட்ல 5 மடங்கு. மற்றவங்களை எல்லாருக்கும் இருந்துச்சு சாப்பாடு, ராஜ சாப்பாடு தான். ஆனா இந்த அன்பு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா 5 மடங்கு அதிகமானதை அவன்கிட்ட கொடுப்பதற்கு ஆண்டவர் யோசேப்பின் மேல ஒரு இரக்கம் வச்சிருந்தார். இன்னைக்கு இந்த காலை நேரத்துல இந்த சமூகம் இந்த சிறைச்சாலைகளை உடைக்கும். இந்த சமூகம் கிளம்ப பண்ணுவதற்கு, இந்த சமூகம் உங்களுக்காக காரியத்தை செய்து முடிப்பதற்கு, இந்த சமூகம் நமக்காக இந்த காரியத்தை ஜெயமாக முடிப்பதற்கு நீங்களும் நான் என்ன செய்யணும்னா 5வது வசனத்துல 12வது வசனத்துல சொல்லப்பட்டதை போல தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள். எல்லாருமா சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க.
ஜெபம் பண்ணினாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு ஜெபம்னே நம்ம சொல்லுவோம், நான் காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்றேன், நைட்டு நான் ராத்திரி ஜெபம் பண்றேன், நான் சபையில் நடக்கிற ஜெபத்தில் முடிஞ்ச அளவுக்கு நான் பங்கு பெறேன், ஆண்டவர் என்னை எழுப்பி விடுறாரு, நான் ஜெபம் பண்றேன். இப்படி ஜெபம்னு சொல்லும் போது ஜெபத்தை குறித்து எல்லாருமே ஒரு சில அடையாளங்களையும் ஒரு சில நடைமுறைகளையும் நம்ம வச்சிருக்கிறோம். அப்புறம் ஏன் இந்த சமூகம் ஒரு சில காரியங்களை செய்ய முடியலன்னு கேட்டீங்கன்னா, முதல் காரியம் என்னுடைய ஜெபம் உண்மையானதா இருக்குதா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அது என்ன உண்மையானது? ஜெபம் உண்மையானதா இருக்குதா? சொல்லுங்க, உண்மையான ஜெபம் சொல்லுங்க, உண்மையான ஜெபம். ஆமா, ஜெபத்துல பொய்யான ஜெபம் இருக்குது, போலியான ஜெபம் இருக்குது, ஏமாத்துறதுக்காக பண்ற ஜெபம் இருக்குது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அந்த சமூகத்தை எது கிளம்ப பண்ணும்னா, இந்த சமூகத்தை உங்களுக்காக கிளம்ப பண்ற ஜெபம் எப்படி இருக்கணும்னா உண்மையான ஜெபமா இருக்கு. சாலமோன் ராஜாட்ட 2 வேசிகள் வராங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல 2 வேசிகள் ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. ராஜா அவங்கள விசாரிக்கிறார், என்ன பிரச்சனை, எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ அந்த 2 பேர்ல ஒரு அம்மா சொல்லுது, ஐயா நாங்க 2 பேருமே குழந்தை, சின்ன குழந்தை, கை குழந்தை, நைட்டு படுக்கும்போது எங்க பக்கத்துல நாங்க போட்டு படுத்தோம், நான் பால் கொடுத்துட்டு படுத்தேன், இவங்களும் பால் கொடுத்துட்டு படுத்தாங்க. ராத்திரி நேரம் நல்ல உறக்கமா இருக்கும்போது என் பக்கத்துல இருக்கிற இந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, தூக்கத்துல, என்னது தூக்க மயக்கத்துல, அந்த அந்த களைப்புல அப்படியே அந்த புள்ள மேல சாஞ்சு படுத்து அந்த குழந்தை நசுங்கி செத்து போச்சு, மூச்சு திணறி செத்து போச்சு. என்ன பண்ணிட்டாங்க, யாருக்கும் தெரியாம அந்த குழந்தைய கொண்டு போய் வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு, இப்போ என் பக்கத்துல இருக்கிற குழந்தைய எடுத்து அவ பக்கத்துல வச்சுட்டா. காலையில் எந்திரிச்சு, என்னடா என் குழந்தைக்கு நான் பால் கொடுக்கலாம், நான் எந்திரிச்சு என் குழந்தைய தட்டி பார்த்தா குழந்தை மாத்தி வச்சுட்டாங்க, வெளியே தூக்கி போட்டான்னு சொல்லிட்டு மாத்தி வச்சுட்டாங்க. செத்ததை அவ பக்கம் வச்சுட்டு உயிரோடு இருக்குது இவ பக்கம் வச்சுட்டான். பால் கொடுக்கலான்னு எந்திரிச்சு குழந்தைய தட்டி எழுப்புனா குழந்தை எந்திரிக்கல, செத்து கிடக்குது. அதனாலதான் ஒரு நீதி கிடைப்பதற்காக வந்திருக்கிறோம் ஐயா. இந்த அம்மா சொல்ல பக்கத்துல இருக்கிறோம், இல்ல இல்ல அதுதான் என் குழந்தை. 2 பேர் சத்தம் போட்டு, இல்ல என் குழந்தை, என் குழந்தை. இப்ப ராஜா சொன்னார், என்ன சொன்னார்னா, கொண்டு வாங்க, கத்தி எடுத்துட்டு வாங்க, இந்த குழந்தைய 2ஆ வெட்டுங்க, பாதி அவளுக்கு கொடுங்க, பாதி இவளுக்கு கொடுங்க, வெட்டுங்க வெட்டுங்க வெட்டுங்க. ஒருத்தி சொல்றா, என்ன சொல்றா, வெட்டுங்க வெட்டுங்க. கத்தி எடுத்துட்டு வராங்க. கத்தி எடுத்துட்டு ராஜா வெட்ட போகும்போது இந்த உண்மையான தாய் என்ன பண்ணானா, ஓடி போய், ஐயா வெட்டாதீங்க ஐயா, அவட்டே கொடுத்துருங்க ஐயா, இந்த குழந்தை 1ஆவது உயிரோட இருக்குது, இதையும் ஏன் கொலை செய்யணும், அவட்டே கொடுத்துருங்க. அப்ப ராஜா கண்டுபிடிச்சிட்டார் உண்மையான தாய் யார். தெய்வத்துக்கு தெரியும் இந்த ஜெபம் எந்த அளவுக்கு உண்மை உள்ள ஜெபமா இருக்குது. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோம், தப்பு சொல்லல, தெய்வமும் கேட்டுட்டு இருக்கிறார். ஆனா இந்த மாதிரி ஒரு உண்மை தன்மை என்னிடத்தில் இருக்கிறதா? இங்க அவங்க அப்படிதான் பண்றாங்க. ஆண்டவரே, இந்த பேதுரு இல்லைன்னா இந்த ஊழியம் அடுத்த நிலைக்கு போகாது, இவர் மேலதானே நீங்க வாக்கு உரைச்சிருக்கிறீங்க, இவரு தான் ஐயா ஆண்டவரே லீட் பாஸ்டரா இருக்கிறாரு, முதன்மையான போதகரா இருக்கிறாரு, இவருக்கு கீழே தான் எல்லாம் உருவாயிட்டு இருக்குது, இவருக்குள்ள இப்பதான் தரிசனம் இருக்குது, இந்த தரிசனம் பெருகணும், இந்த ஜெபத்துல ஒரு உண்மை வேணும். ஏதோ பண்ணோங்கிறதுக்காக பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு நடைமுறை கட்டளை அப்படிங்கிறதுக்காக காலையில் எந்திரிச்சு பண்ணணுங்கிறதுக்காக பண்ணக்கூடாது, ஏதோ பிரச்சனைக்காக பண்ணக்கூடாது. உண்மையான ஜெபம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்காக, ஐயோ அது செத்துறக்கூடாதப்பா, அது உயிரோடு இருக்கட்டும், அவட்ட இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அந்த உண்மைத்தன்மை. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே நீங்க தான்ப்பா எனக்கு தகப்பன், இந்த நாளை என்னை நடத்தி செல்லுங்க, இந்த நாளில் எனக்கு எந்திரிக்க பண்ணீங்களே நன்றியப்பா, இந்த நாளில் எங்களை சிந்திக்க வச்சிருக்கிறீங்களே, யோசிக்க வச்சிருக்கிறீங்களே, பலன் கொடுத்தீங்களே, இதுதான் உண்மையான ஜெபம். பொதுவா நம்ம ஜெபம் எப்படி இருக்குன்னா, எப்பவும் சொல்லிட்டு இருக்கிற வார்த்தையை வந்துகிட்டு இருக்கும், பிரதர் ஜோம் பண்ணுங்க, சிஸ்டர் ஜோம் பண்ணுங்க, அம்மா ஜோம் பண்ணுங்க, ஐயா ஜோம் பண்ணுங்க, வருவன் சின்ன குழந்தையில் நம்ம ஆரம்பிச்ச பழகின ஜெபம் எல்லாம் வரும். அந்த வார்த்தையை விட்டு வேற வார்த்தையே வராது. ஏன் வராதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜெபத்துல இன்னும் உண்மை வரலன்னு அர்த்தம்.
நம்ம ஜெபத்துல இன்னும் உண்மை வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஜெபம் பண்றது இன்னும் பழகலன்னு அர்த்தம். நம்ம ஜெபத்துல நம்ம இன்னும் பல காரியங்களுக்கு ஜெபிக்க பழகலன்னு அர்த்தம். நான் இன்னும் குழந்தையாவே இருக்கிறேன்னு அர்த்தம். இந்த உண்மை எப்ப வரும்னா நான் வளரும் போதுதான் இந்த ஜெபத்தில் உண்மையை பார்க்க முடியும். அந்த ரெண்டு அம்மாவுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, அவ ஒரு குழந்தை தன்மை உடையவளா இருக்கிறா. குழந்தை தானே சண்டை போடும், என்னோடது உன்னோடது. ஆனா அந்த வளர்ந்தவங்க தான் சொல்லுவாங்க, எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க வச்சுக்கோங்க. இதுதான் அந்த வளர்ச்சி. ஜெபத்துல ஆண்டவர் அந்த வளர்ச்சி எதிர்பார்க்கிறார். அதுதான் அந்த உண்மைத்தன்மை. ஆண்டவர் ஏன் அந்த வாசலை அடைக்கிறார், ஏன் அந்த கதவை அடைக்கிறார், ஏன் தாமதிக்கிறார், ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சார்? குழந்தை என்ன சொல்லும்? ஆமா, உங்களுக்கு கண் இல்லை, உங்களுக்கு மூக்கு இல்லை, உங்களுக்கு காது இல்லை, எப்ப பார்த்தாலும் என்னதான் நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னு குழந்தை சொல்லும். ஆனா வளர்ந்த விசுவாசி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரே எனக்கு இந்த வாசல் அடைச்சதுக்காக நன்றி. நீங்க என்னவோ என்னை கொண்டு செய்ய போறீங்க, கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சா நல்லா இருக்குமே ஆண்டவரே, நான் சோர்ந்து போயிட்டு இருக்கிறேனே. ஆனா அந்த குழந்தை என்ன செய்யணும்? ஆண்டவரே அங்க பாருங்க, அவனை மாதிரிலாம் நான் இல்லை, நான் உங்களுக்காக காணிக்கை கொடுக்குறேன், நான் உங்களுக்காக தசமபாகம் கொடுக்குறேன், நான் உங்களுக்காக காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்றேன். இது ஒரு குழந்தையின் அனுபவம். ஆனா இந்த உண்மையான ஜெபத்தின் அனுபவம் எப்படி இருக்கும்னா, ஆண்டவரே என்னை எழும்ப பண்ணீங்களே, நன்றி அப்பா. நான் எல்லாம் உயிரோட இருப்பனானே தெரியல, ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உயிரோட வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே, என்ன கீழே விழாம பாதுகாத்துட்டீங்களே. இதுதான் உண்மையான ஜெபம். இன்னைக்கு இந்த ஜெபம் குறைஞ்சுக்கிட்டே வருது. இந்த ஜெபம் எதை குறைய பண்ணுதுன்னா, இந்த சிறைச்சாலையின் அளவு அதிகமா இருக்கிறதுனால. எத்தனை காவல் இருக்குது? 4 காவல். இந்த அளவு சிறைச்சாலையின் அனுபவத்தின் அளவு அதிகமா இருக்கிறதுனால ஒரு சில நேரத்துல இந்த உண்மையான ஜெபம் என்னிடத்திலிருந்து வருவது தடையாக போகிறது. ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார். ரெண்டாவது, இந்த ஜெபத்தில் இருக்க வேண்டியது என்னதுன்னா, விசுவாசம் இருக்கணும். 2 மணி நேரம் நல்லா முழங்கால் போட்டு கையை தட்டி ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வெளியே போன உடனே என்ன ஜெபத்தை பண்ணி என்ன ஆச்சு அப்படின்ட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிறைச்சாலை இன்னும் பலமா தான் இருக்கு, உடையாது. சிறைச்சாலை உடையிலினாலும் பரவாயில்ல, என் வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? அவிசுவாசம் வார்த்தை வரக்கூடாது. அந்த சிறைச்சாலையின் அனுபவம் மாறலைனாலும் பரவாயில்ல, என் தெய்வத்தை குறித்து நான் என்னைக்கும் ஒரு நாள் கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு இம்மி அளவு கூட தப்பா பேசிடக்கூடாது. யோபு அதுல ரொம்ப கவனமா இருந்தார். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, திரும்பவும் அந்த மனுஷனை ஆசீர்வதிச்சார். நீங்களும் நானும் உலக மனுஷனை போல கிடையாது, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை போல நீங்களும் நானும் கிடையாது, உங்க வீட்டில் இருக்கிற ரட்சிக்கப்படாத மற்ற நபரை போல நீங்களும் நானும் கிடையாது. ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டது எதுக்காகன்னா, நான் அவரை நம்பி இருக்கணுங்கிறதுக்காக தான். அப்போ என் ஜெபத்துல ஒரு விசுவாசம் எப்பவுமே இருக்கணும். சொல்லிட்டே இருக்கணும், நீங்க தானே என்னை அழைச்சிங்க, நீங்க தானே என்னை கொண்டு வந்தீங்க, நீங்க தானே அந்த வார்த்தையை கொடுத்தீங்க, எனக்கு செஞ்சு கொடுங்க. நீங்க செய்யணும், கண்டிப்பா செய்யணும். ஆண்டவரே, இதுதான் அந்த விசுவாசத்தின் ஆழம். விசுவாசத்தின் ஆழம் அவருடைய வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. சிறைச்சாலையின் ஆழத்தை உடைக்கணும்னா எனக்குள்ள விசுவாசத்தின் ஆழம் இருக்கணும். சிறைச்சாலையின் ஆழத்தை பார்த்து, அதனுடைய அளவை பார்த்து, அதனுடைய தன்மையை பார்த்துக்கிட்டு உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன்னா எனக்குள்ள ஜெபம் வராது. எங்க பேதர் என்ன பண்ணிட்டாரு? தூங்கிட்டார். அவர் நினைச்சிட்டாரு, சரி என்னது நம்ம ஜெபம் பண்ணி ஒன்றும் மாற போறது இல்லை ராஜா, என்னவோ நடக்கட்டும் அப்படின்னு அவர் போயிட்டார். ஆனா இந்த வார்த்தை மாறாது. அதை சொல்லி அந்த மக்கள் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க தானே இந்த மனுஷனை தெரிஞ்செடுத்தீங்க, இவருக்கு நீங்க தானே வெளிப்பாடு கொடுத்தீங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த ஊக்கம் நம்ம ஜெபத்துல எப்பவுமே இருக்கணும். இந்த விசுவாசம் இல்லைன்னா ஊக்கம் வராது ஐயா. ஊக்கத்தோடுனா தொடர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்துகிட்டே இருந்துச்சு, பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த விசுவாசம் இல்லைன்னா நம்மளால பண்ண முடியாது. விசுவாசம் இல்லைன்னா சபைக்குள்ள வர முடியாது. விசுவாசம் இல்லைன்னா மற்ற 6 நாள் நம்மளால ஜெபம் பண்ண முடியாது. இந்த விசுவாசம் இருக்கும்போது ஆண்டவரே ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்குள்ள. என்னைக்கு நீங்க செய்ய போறீங்க? சீக்கிரம் செய்யுங்க ஆண்டவரே, சீக்கிரம் செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா, பலன் கொடுங்கப்பா. இதுதான் அந்த ஊக்கம், இதுதான் அந்த விசுவாசம். இந்த ஜெபத்தை செய்யறதுக்கு ஆயத்தமா இருங்க. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா,
இந்த ஜெபத்தை இவங்க பண்றாங்க. ஒரு உண்மை, ஒரு விசுவாசம். இந்த ஜெபத்தை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிரச்சனை என்ன பண்ணுதுன்னா, இந்த மனுஷன் அவ்வளவுதான், அவர் பாட்டு தூங்கிட்டார். 4 காவலையும் தாண்டி போறார். 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அப்போஸ்தலர் 12:7. அப்பொழுது அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா! உங்க ஜெபம் உண்மையானதா இருக்கும்போது, உங்க ஜெபம் விசுவாசம் நிறைந்ததா இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா, அது போய் அந்த சங்கிலியை தொடுது. எதை தொடுது? எந்த காரியத்தினால நான் செயல்பட முடியாமல் இருக்கிறேனோ அதை யார் தொடுறாருன்னா, அந்த சமூகம் போய் தொடு. அவர் கிளப்பி விடுது, நீங்க போங்க, நீங்க போங்க. இப்ப அவர் வந்து தொடும்போது என்ன பண்ண முடியாது? யாரும் நோ சொல்ல முடியாது. யாரு வந்து நீங்க அப்படி போங்க, நாங்க இப்படி போங்க, நாங்களாம் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டோம், ஒருத்தரும் சொல்ல முடியாது. இந்த பிரச்சனை ஒரு மனுஷனை தொற்றுச்சுன்னா யாரும் செயல்படமா உட்கார மாட்டான். எல்லாரும் கிளம்புவான். அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த பேதுருவை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவரை தொட்ட மாத்திரத்துல அந்த சங்கிலி எல்லாம் உடைஞ்சு விழுந்துருச்சு. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா. ஜெபம் என்ன பண்ணுது? சமூகத்தை கிளப்புது, சமூகத்தை அனுப்புது. உங்களால என்னால செய்ய முடியாத காரியத்தை அது செஞ்சு காட்டுது, பார்க்க வைக்குது கண்ணு. இப்ப பேதுருவால என்ன பண்ண முடியல? அவரெல்லாம் நினைக்கல, நான் எல்லாம் உயிரோட வருவேனான்னு சொல்லி நினைச்சிருக்க மாட்டார். என்ன ஆனாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு அவர் உட்கார்ந்துட்டார். தூங்கிட்டு இருக்கிறார், நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். இப்ப அந்த தூக்கத்துல என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் அவருடைய ட்ரெஸ் எல்லாம் மாட்டி அவர் அழகா நடத்தி கொண்டு வரார். வெளியே அழகா நடத்தி கொண்டு வரார். இதுதான் இந்த சமூகம் உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்ய போற ஒரு காரியம். அவருக்கு நினைவில்லை, அவருக்கு எல்லாம் என்ன இல்லை, நம்ம நடந்து வந்துகிட்டு இருக்கிறோம், நம்ம இந்த சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்து வெளியே வந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற நினைவே இல்லை. வெளியே ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான், நானா இதெல்லாம் இப்படி தாண்டி வந்தேன். அது வரைக்கும் அந்த அனுபவம் என்ன இல்லை. இதுதான் இந்த பிரச்சனை உங்களுக்காக எனக்காக செய்ய போகுது. கண்ணில் இந்த முடியாத காரியத்தை பார்க்கும்போது இதெல்லாம் நடக்குமா அப்படிதான் இருக்கு. ஆனா தெய்வம் ஒரு காரியத்தை உங்களுக்காக செய்யும் போது அது ஆச்சரியமானதா இருக்கும். அவர் உங்க கண்ணு முன்னாடி காட்டுவார். அந்த நபரா இருக்கலாம், அந்த செயலா இருக்கலாம், அது எப்படி நம்மளை விட்டு அது அப்படி போச்சுங்கிறதே நமக்கே தெரியாது. அந்த மாதிரி இந்த பிரச்சனை நமக்கு செய்ய போகுது. அந்த நினைவுல பேதுருவுக்கு இல்லை. ஆனா அந்த பேதுருவை ஆண்டவர் அழகா வெளியே கொண்டு வரார். வெளியே வந்து நிற்கும் போது அவருக்குள்ள வந்த நினைவு வந்துச்சு, நம்ம சிறைச்சாலைக்குள்ள இல்லை, நம்ம ரோட்ல நிக்கிறோம். ஆண்டவர் அந்த நினைவை கொடுக்கிறார், அந்த பலனை கொடுக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு சொல்லி இருக்கிறீங்கல்ல. ஆண்டவரே, நாங்கள் உங்களை நோக்கி பார்க்குறோம்ப்பா. என்னால் முடியாத காரியங்கள், ஆண்டவரே என்னால் இயலாத காரியங்கள், நான் எதை குறித்து பயப்படுறனோ, எது எனக்கு நடக்கணும்னு சொல்லி வாஞ்சையோடு இருக்கிறனோ உங்கள் கரத்தில் கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே அழகாக செஞ்சு கொடுங்க, அழகா நேர்த்தியா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிறாங்க, அநேக குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, அநேக உயர்வுகள் கட்டப்பட்டிருக்கிறது, அநேக வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் ஆண்டவரே செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு தப்பான டிசிஷனுக்கெல்லாம் போயிட்டாங்கப்பா. இல்லை, உங்க சமூகம் எங்களுக்கு முன்னாடி போகட்டும், உங்க சமூகம் எனக்கு முன்னாடி போகட்டும். என்னால முடியாததை, என்னால நடத்த முடியாததை, செய்ய முடியாததை உங்க பிரசன்னம், இந்த சமூகம் எனக்காக, எங்க மக்களுக்காக, எங்க சபைக்காக செய்து முடிக்க ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையான ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம். நீங்க ஒரு உலகத்தான் அல்ல, நீங்க தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கிறத மறந்துடாதீங்க.
நீங்க விசேஷமானவங்கிறத மறந்துடாதீங்க. இயேசு உங்க கைகளை பிடிச்சிருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. நீங்க ஒரு 3வது மனுஷனை போல பேசிடாதீங்க. அநேக சமயம் நம்மளை இந்த சூழ்நிலை, இந்த சிறைச்சாலையின் அனுபவம் வாயை கிளறி விட்டுரும், வாயை பேச வச்சிரும். இல்லை, என் ஜெபம் என் தெய்வத்தை, இந்த பிரசன்னத்தை தான் கிளம்ப பண்ணணுமே ஒழிய என் வார்த்தை தவறான காரியங்களை கிளம்ப பண்ணுவதற்கு ஏதுவானதாக இருக்கக்கூடாதுங்கிறத கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட உள்ளங்களை பலப்படுத்துங்க. இவங்களால முடியாத காரியங்கள் ஏராளமானது உண்டு, இந்த சபையினால முடியாத ஏராளமானது உண்டு. கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்காக எங்களுக்காக செய்து முடிக்க உங்க கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, காவல்களை பார்த்து நாங்கள் சோர்ந்து போய் விடாதபடிக்கு, விடாய்த்து போய் விடாதபடிக்கு, அதற்கென்று நாங்கள் எங்களை விட்டு கொடுக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் தட்டி எழுப்புங்க. ஆண்டவரே, தட்டி எழுப்புங்க. ஜஸ்ட் அ டச் ஆண்டவரே, ஜஸ்ட் அ டச் ஆண்டவரே, ஒரு தொடுதல் இயேசுவின் நாமத்தினால உள்ள போகட்டும். ஒருத்தருக்குமே தெரியல ஆண்டவரே, ஒருத்தருமே தெரியல. இதுதான் அந்த பிரசன்னம் செய்யக்கூடிய ஒரு காரியம். உன்னை விடுதலை செய்யறது பிசாசுக்கே தெரியாது. இந்த குடும்பத்தில் ஆண்டவர் செய்ய போற அந்த நன்மையை பிசாசுக்கே தெரியாம அவர் செய்ய போறாரு. இந்த காணொளியை கேட்டுக்கிட்டு இருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற எந்த சிறைச்சாலையின் அனுபவம், எந்த ராஜா இந்த பேதுருவை கொலை செய்ய வேண்டும் என்று பல திட்டங்களோடு பல காவல்களோடு இருந்தானோ, ஐயா எழுதி வச்சுக்கோ, இந்த சமூகம் எந்த நிலையிலும் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்த வல்லமை உள்ளது. அது போகிற ஸ்டைலே தனி ஸ்டைல், அவருடைய மகிமையே தனி ரகம். உள்ள போய் செய்ய வேண்டியதை செஞ்சு அவர் நிறுத்தும் போதுதான் எல்லாருக்கும் கண்ணில் தெரியும், இவன் சாக வேண்டியவன் இங்க எப்படி வந்து நிக்கிறான், இவன் தலை வெட்டப்பட வேண்டிய இடத்துல இவன் நிக்க வேண்டியவன் இந்த போதிக்கிற இடத்துல இவன் எப்படி நிக்கிறான். ஆண்டவர் கிரியை செய்யும் போது கிரகிக்க முடியாத ஒன்றாக இருக்கும், அது ஆராய்ந்து முடியாத ஒன்றா இருக்கும். ஒருத்தருக்கும் தெரியல அந்த காவல், அங்க இருக்கிற சங்கிலி, அதனுடைய வெயிட்டு, அவன் எவ்வளோ வெயிட்டா இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவனுடைய வெயிட்டுக்கு முன்னாடி, இந்த சமூகத்தின் வெயிட்டுக்கு முன்னாடி ஒண்ணுமே நிற்க முடியாது, ஒண்ணுமே நிற்க முடியாது. அவர் இறங்கிட்டார்னா காரியத்தை செய்து முடிச்சுட்டு தான் உள்ள ஏறுவார். அவர் இறங்கிட்டார்னா காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு தான் அவர் இறங்குவார். அவர் இறங்கிட்டார்னா அவர் செய்ய வேண்டியதை நிறைவேற்றியே ஆவார். இதுதான் அவருடைய வெயிட். உங்க வாழ்க்கையில சிறைச்சாலையினுடைய வெயிட் ஜாஸ்தியா இருக்கலாம், சங்கிலியினுடைய வெயிட் ஜாஸ்தியா இருக்கலாம். இல்ல பாஸ்டர் எங்களால முடியல, பிரச்சனையினுடைய அளவு ஜாஸ்தியா இருக்கலாம், அவங்க சொல்ற வார்த்தையினுடைய அளவு ஜாஸ்தியா இருக்கலாம், அதனுடைய அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கலாம். ஒன்ன மறந்துடாத, தெய்வம் 7வது மாசத்துல சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை அளிப்பேன். இந்த வெயிட்டுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே, we declare it in Jesus name. இந்த வாசல் அடைக்கிற பொல்லாத சத்ருவின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதா. எவ்வளோ நாள் இந்த ஞானஸ்தான தொட்டி அடைக்கப்பட்டே இருந்துச்சு. ஆண்டவரே, காத்திருக்குதல் ஆண்டவரே எங்க இருதயத்தை இளைக்க பண்ணிருச்சு. ஆனா இனி வருகிற நாட்கள்ல ஆண்டவரே சோத்திரம், நாங்க குறிச்சது 4வது வாரம், ஆனா தெய்வம் ஒவ்வொரு வாரமும் செய்யக்கூடியவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் அப்படித்தானே நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டு கொண்டே வந்தார்கள். அந்த கிருபையை பொழிந்தருளுவீராக. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிருபையை தந்தருளுவீராக. இவங்க மூலமா, இவங்க எல்லையில் அந்த கிருபையை காண செய்க. ஆண்டவரே, எதிரி அடையாளம் கண்டு கொள்ளாத அளவுக்கு, அவனால சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு விடுதலையை இயேசுவின் நாமத்தினால we declare it in Jesus name. ஒரு விடுதலையை கொடுங்க எங்க எல்லைகளுக்குள்ள. எங்க பிள்ளைகளை எடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே, ஊழியக்காரங்களை எடுத்து நிறுத்துங்கப்பா. அடைக்கப்பட்ட வாசலெல்லாம் அவன் என்ன வேணா பண்ணிட்டு ஆண்டவரே, அது எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நடைமுறைப்படுவதற்கு தேவனுடைய பிரசன்னம் முன்பாக செல்லட்டும். எத்தனையோ வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்குப்பா, ஊழியங்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்குதுப்பா, வெளிநாடுகளில் முடக்கப்பட்டிருக்குதுப்பா. அவன் வெட்கப்பட்டு போகும்படியாக அவனுக்குள்ள ஒரு குழப்பம் வரும்படியாக, அவர்கள் எல்லாம் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தருடைய சமூகம் பெரிய காரியங்களை செய்ய
ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.